Welcome to video tutorial in tamil.blogspot.com. இந்த tutorial பார்க்க போகிறது program to design procedure using in out parameterல இப்போ பார்க்க போகிறதுன்னா in out போகிறதுல வந்து in தனியாக அவுட் தனியாக சேர்த்து பார்த்தோம். இப்போ in out அது மூணாவது ஆப்ஷன். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து parameter mode in PL/SQL sub program அதாவது procedure இதில் வந்து மூணு இருக்குது. in இது வந்து இன்புட் கொடுக்கணும் தனியாக வந்து டிக்ளேர் பண்ணுறது வேரியபிள். அடுத்து அவுட்புட் வர்றதுக்குன்னு தனியாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. இப்போ இன் அவுட்டு என்னதுன்னா இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஒரே வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அதே இன்புட் அதிலே வந்து அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னு அவுட் இதில் இருக்க வேரியபிளை வந்து எப்போதும் எக்காரணம் கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ப்ரொசீஜரில் வந்து அந்த வேல்யூவை மாற்ற முடியாது. அதே மாதிரி அவுட்புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை மாற்ற முடியாது. ஆனால் இன் அவுட்டில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், அந்த வேல்யூவை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, அதாவது இன்புட்டும் அதுதான் அவுட்புட்டும் அதுதான். இதில் வேரியபிளை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இது வந்து நாட் கான்ஸ்டன்ட், ஆனால் இன்னில் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட், அவுட்டில் வந்து இது கான்ஸ்டன்ட். ஆனால் இன் அவுட்டில் வந்து என்னென்னா இது டைனமிக், மாறிக்கலாம். இது வந்து என்னதுன்னா நம்ம ப்ரோக்ராம் தந்தாப்பில் வந்து இந்த வேரியபிள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். எப்பயும் போல நோட்பேட் ++ எடுத்துக்கோங்க. ஃபைலில் போய் நியூ சேவ் EX71 set server நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரொசீஜருங்கிறது எந்த வேலையும் ரிட்டர்ன் பண்ணாது, அதாவது டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாது. அப்படி ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், இந்த பராமீட்டர் மோடை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, கிளியர் ஸ்க்ரீன் டிக்ளேர். இந்த டிக்ளேர்க்குள்ளே தான் என்ன செய்ய போகிறோம்னா நார்மல் ப்ரோக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். பிகின்க்கு அடுத்து எக்ஸப்ஷன் வரும், நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் தேவையில்லை. எண்ட் லைன். இப்போ டிக்ளேருக்கு அடுத்துதான், டிக்ளேருக்கும் பிகினுக்கும். ஓகேவா, இது ரெண்டு கேட்டில் தான் என்ன செய்ய போகிறோம்னா ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதான் இன் அவுட் ப்ரொசீஜர் ஸ்கொயர் நம்பர். ஓகேவா, அதாவது எக்ஸ் இன் இதுதான் இன்புட், ஸ்பேஸ் விட்டு அடுத்து அவுட். எக்ஸு வந்து இன்புட்டாகவும் இருக்கும், அந்த எக்ஸ் வேரியபிளில் வந்து இன்புட் ஸ்டோர் பண்ணுறோம், அதே வேரியபிள் என்ன செய்ய போகிறோம், அவுட்புட்டையும் அசைன் பண்ண போகிறோம். இது என்ன டைப், நம்பர். ஓகேவா, இப்படி கொடுக்குறதுனால இன்னொரு கொடுக்குறதுனால வந்து இதோட வேல்யூ வந்து எப்போ என்ன செய்யலாம், மாறலாம். அதாவது டைனமிக், நாட் ஏ கான்ஸ்டன்ட். பிகின் ப்ரொசீஜரோட ஸ்டார்டிங், ப்ரொசீஜரோட எண்ட் பார்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னானது 2னா 2 × 2 4, 3னா 3 × 3 9. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 கொடுத்தீங்கன்னா கடைசியில் வந்து எக்ஸோட வெளியே என்ன மாறிடுது, 16ன்னு மாறிடுது. அதாவது இது வந்து ஸ்டார்டிங்கில் 4 இந்த வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆகிருந்த வேல்யூ, அதை எடுத்து வந்து ப்ரோக்ராம் முடியும்போது என்ன ஆயிடுச்சு, அது வந்து 16 ஆயிடுச்சு. ஸோ வந்து அது வந்து அந்த வேல்யூ வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் இதை வந்து இதே மாதிரி வந்து இன்னிலையோ தனியாக வந்து அவுட்டில் வந்து அந்த வேல்யூ வந்து என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இன் அவுட்டில் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஓகேவா, இப்போ வந்து டிக்ளேர். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கொயர் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு நம்பர் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியல, அதுக்காக என்ன செய்யணும்னா ஏ நம்பர். இப்போ இந்த ப்ரொசீஜரை வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே, அதாவது PL/SQL பிளாக்குள்ளேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், கால் பண்ண போகிறோம். அதாவது ஏவை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஏ ஈக்குவல் டு 5.
வச்சுட்டோம்னா இப்போ SQUARE ஸ்கொயர் நம் ஏ. ஓகேவா? இந்த ஸ்கொயர் நமக்குள்ளே இந்த ஏவை கொடுத்தா அது கால்குலேஷன் ஆகி எந்த வெளியிலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்தா இன்புட் கொடுத்தா அவுட்புட் எதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கு, எக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து ஏ 5, அதாவது இந்த ஏல வந்து இன்புட் கொடுக்கும், அப்போ வந்து அவுட்புட் எதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த ஏல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ வந்து ஏ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ டிபிஎம்எஸ் அவுட்புட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் டாட் புட் லைன் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் 5 இஸ். இதை வந்து நான் ஸ்டாட்டிக் கால்குலேட் பண்ணியிருக்கேன். உங்கள் டைனமிக்காக வேணும்னா இன்புட் யூஸ் பண்ணால் இன்புட் மூலமாக என்ன செய்வீங்க, இதை வாங்கிக்கிங்க. ஓகேவா? இஸ் ஏ. இதோட அவுட்புட் இந்த எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம் எந்த எரர் இல்லாமல் வருதான்னு சொல்லி. 7-1. இப்போ அவுட்புட் வந்து 5-25 வரணும். வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸ்கொயர் ஆஃப் 5 அதோட வேல்யூனாது 25. இன்புட்டும் ஏதேன் அவுட்புட்டும் ஏதேன். அந்த ஏல வந்து எது ஸ்டோர் ஆகிடுச்சு, 25. ஓகேவா? அதாவது இது வந்து என்னென்னா இருக்க வேல்யூ வந்து ஃபுல்லாக டைனமிக். அடுத்த ட்ரில் வந்து வேலை பார்ப்போம். தேங்க்யூ.